வரலாறுல சில முடிவுகள் வெறும் அரசியல் முடிவுகளா இருக்கிறது இல்ல, அது ஒரு நெருப்ப பத்த வைக்கிற தீக்குச்சி மாதிரி. பிரிட்டிஷ் பேரரசோட ஆணவத்திலிருந்து வந்த ஒரே ஒரு முடிவு எப்படி ஒரு முழு தேசத்தோட மனசுலயும் ஒரு அணையாத நெருப்ப பத்த வச்சது. இது சுதேசிங்கிற அந்த பெரும் நெருப்போட கதை. இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு கதையோட அச்சாணி. ஒரு வரைபடத்துல போட்ட சாதாரண கோடு எப்படி ஒரு தேசத்தோட சுயமரியாதையை சீண்டி பார்த்து அதோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி எழுதுச்சு. வாங்க இந்த வரலாற்று பயணத்துல கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த கதைக்கு ஒரு வில்லன் உண்டுன்னா அது கர்சன் பிரபு தான். 1899ல அவர் இந்தியாவுக்குள்ள கால் வச்ச போதே அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்தியாவுல வளர்ந்துட்டு வர்ற தேசியவாதத்தை அதோட வேர்லயே வெட்டி எறியணும். கர்சனோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப கச்சிதமா கணக்கு போட்டு வைக்கப்பட்டது. முதல்ல கல்கத்தா மாநகராட்சியில இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சு உள்ளூர்ல அவங்க குரலை நசுக்கினாரு. அப்புறம் புத்திஜீவிகள் உருவாகிற இடமான பல்கலைக்கழகங்களை தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. கடைசியா பத்திரிகை சுதந்திரத்தோட கழுத்தை நெரிச்சாரு. எல்லாமே இந்தியாவை பலவீனப்படுத்த போட்ட திட்டம்தான். அப்புறம்தான் வந்தது அந்த கடைசி அடி, அந்த இடி. ஜூலை 19, 1905 வங்காளம் 2ஆ பிரிக்கப்படும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. நிர்வாக வசதிக்காக தானே வெளியில சொன்னாலும் உண்மையான காரணம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப அபாயகரமானது. இதோ பாருங்க, கர்சனோட வார்த்தைகள்லயே அவரோட சூழ்ச்சி எவ்வளோ அப்பட்டமா தெரியுதுன்னு. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மதத்தின் பேரால பிரிச்சு தேசியவாதத்தோட முதுகெலும்பா இருந்த வங்காளத்தை உடைக்கணும். இதுதான் பிரிட்டிஷ்காரங்களோட அந்த புகழ்பெற்ற பிரித்தாளும் கொள்கை. பிரிட்டிஷ் பேரரசு ஒரு கணக்கு போட்டது. ஆனா அதுக்கு இந்திய மக்கள் கொடுத்த பதிலே வேற. அந்த பதில் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுதேசி. இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு தத்துவம். இது அவங்க கையில எடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். மக்களோட எதிர்வினை ரொம்ப வேகமா இருந்துச்சு. ஆகஸ்ட் 7ஆம் தேதியே கல்கட்டா நகராரங்கள சுதேசி இயக்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. பிரிவினை அமலுக்கு வந்த அக்டோபர் 16 ஒரு தேசிய துக்க நாளா அனுசரிக்கப்பட்டது. மக்கள் கங்கையில குளிச்சு வந்தே மாதரம்னு முழக்கமிட்டு வீதிகள்ல ஊர்வலம் போனாங்க. சரி, அப்போ இந்த சுதேசின்னா என்ன? அதோட நேரடி அர்த்தம் நம்ம சொந்த நாடு. ஆனா அதுக்குள்ள இருந்த உணர்வு ரொம்ப பெருசு. வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு சிந்தனைகள், வெளிநாட்டு ஆட்சி, இப்படி எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிற மனப்பான்மைக்கு எதிரா எழுந்த ஒரு முழுமையான சுயமரியாதை புரட்சி தான் சுதேசி. ஆனா இந்த புறக்கணிப்போட உண்மையான சக்தி எங்க இருந்துச்சு தெரியுமா? அது வெறும் வெளிநாட்டு துணிகளை தீல போடுறதோட நிக்கல. பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட ஒவ்வொரு தூணையும் அது குறி வச்சுது. அவங்களோட ஸ்கூல், காலேஜ், கோர்ட், அவங்க கொடுக்கிற பட்டங்கள், வேலைகள்னு எல்லாத்தையுமே மக்கள் புறக்கணிச்சாங்க. இது ஒரு முழுமையான ஒத்துழையாமை இயக்கத்துக்கான முதல் அழைப்பு. ஒரு இயக்கம் பெருசாக பெருசாக அதுல புது ரத்தம் பாய ஆரம்பிக்கும் இல்லையா? இங்கேயும் அதுதான் நடந்தது. அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மனு கொடுத்து போராடிட்டு இருந்த மிதவாத தலைமுறை கிட்ட இருந்து போராட்ட களம் புதுசா தீவிரமான சிந்தனை கொண்ட ஒரு இளம் தலைமுறை கைக்கு மாற ஆரம்பிச்சது. அந்த மாற்றத்தோட முகங்கள் தான் இவங்க. பஞ்சாபின் சிங்கம் லாலா லஜ்பதி ராய், மகாராஷ்டிராவோட பால கங்காதர திலகர், வங்காளத்தோட பிபின் சந்திர பால். லால் பால் பால்னு அன்பா அழைக்கப்பட்ட இந்த மும்மூர்த்திகள் தான் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு புது வேகத்தையும் புது வீரியத்தையும் கொடுத்தாங்க. இந்த ரெண்டு தரப்புக்கும் இருந்த வித்தியாசத்தை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மிதவாதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழேயே சில உரிமைகளையும் தன்னாட்சியையும் கேட்டாங்க. ஆனா தீவிரவாதிகளோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான்: முழுமையான சுதந்திரம், முழுமையான சுயராஜ்யம். பிரிட்டிஷ் பேரரசோட எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. பாருங்க, சுயராஜ்யம்ன்ற ஒரே வார்த்தைக்குள்ளேயே 2 விதமான பார்வை இருந்துச்சு. திலகரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நிர்வாகத்தை நாமளே பாத்துக்கிறது, ஆனா இங்கிலாந்து கூட ஒரு உறவு இருக்கலாம். ஆனா பிபின் சந்திர பாலுக்கு அது அந்நிய ஆட்சியோட நிழல் கூட நம்ம மேல படாத ஒரு முற்றிலுமான விடுதலை. இந்த சின்ன வேறுபாடுதான் இயக்கத்தோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிச்சது. வங்காளத்துல பத்திக்கிட்ட அந்த நெருப்பு அப்படியே மெதுவா தெற்கு பக்கமும் பரவ ஆரம்பிச்சது. ஆனா இங்க போராட்டம் ஒரு புது வடிவத்தை எடுத்தது. அது பிரிட்டிஷ்காரங்களோட பொருளாதார ஆதிக்கத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். இந்த நம்பரை பாருங்க, 10 லட்சம் ரூபா. இன்னைக்கு இது ஒரு பெரிய தொகையா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, 1906ல இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. வாவு சிதம்பரம் பிள்ளையோட கனவான சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியோட லட்சியம் எவ்வளோ பெருசுன்னு இந்த ஒரு நம்பரே சொல்லும். இது வெறும் பிசினஸ் இல்ல, இது ஒரு பொருளாதார போர் பிரகடனம். வஉசி வெறும் கனவு மட்டும் காணல, அது செஞ்சும் காட்டினாரு. கம்பெனிய பதிவு செஞ்சாரு, கப்பல்களை வாங்கினாரு, சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்து மக்கள் மத்தியில தேசபக்தியை வளர்த்தாரு. அதோட நிக்காம தொழிலாளர்களோட உரிமைக்காகவும் போராடினாரு. அவரோட ஒவ்வொரு செயலும் பிரிட்டிஷ்காரங்களோட வர்த்தக சாம்ராஜ்யத்தோட இதயத்துல விழுந்தாடி.
மக்கள் இப்படி எழுச்சி கொள்றத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சும்மா வேடிக்கை பார்க்குமா? நிச்சயமா இல்ல. அவங்களோட இரும்பு கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. கதையோட இந்த கட்டம் தியாகத்தாலையும் ரத்தத்தாலையும் எழுதப்பட்டது. அடுத்தடுத்து வந்த சட்டங்களை பாருங்க. பொதுக்கூட்டம் நடத்த தடை, வெடிமருந்து வச்சிருந்தா குற்றம், அரசாங்கத்தை எதிர்த்து எழுதினா பத்திரிகைக்கு தடை. மொத்தத்துல எதிர்ப்போட ஒவ்வொரு குரலையும் சட்டத்தை வச்சே நசுக்க பார்த்தாங்க. இதோட உச்சக்கட்ட விளைவு நெஞ்ச உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. தேச துரோக வழக்குல வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அதாவது 40 வருஷம் கடுங்காவல் தண்டனை. சுப்பிரமணிய சிவாக்கு 10 வருஷம் நாடு கடத்தல். சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அவங்க கொடுத்த விலை இது. அடக்குமுறை அதிகமாக எதிர்வினையும் கடுமையாச்சு. அமைதி வழியில இருந்த போராட்டம் இப்ப வன்முறை பாதைக்கு திரும்பிச்சு. திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் ஆஷ் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வாஞ்சிநாதனால சுட்டுக் கொல்லப்பட்டார். இது இயக்கத்தோட பாதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. பிரிட்டிஷ்காரங்க நினைச்சாங்க தலைவர்களை ஜெயில்ல போட்டா இயக்கம் செத்துடும்னு. ஆனா அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்களோட கடுமையான அடக்குமுறை சுதேசி இயக்கத்தை அழிக்கல, அதுக்கு பதிலா அதோட வடிவத்தை மாத்துச்சு. வெளியில நடந்த போராட்டங்கள் ரகசிய சங்கங்களா மாறுச்சு. இயக்கம் பூமிக்கு அடியில போச்சு. ஆனா அதோட உயிர் முன்னை விட வீரியமா எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. கடைசியா நாம இந்த கேள்வியோட முடிக்கலாம். ஒரு பிரிவினையால பத்த வச்ச அந்த சுதேசி நெருப்ப அடக்குமுறையால அணைக்க முடிஞ்சதா? இல்ல, அது ஒரு புது இன்னும் தீவிரமான சக்தியா உருமாறுச்சு. அப்போ அடக்குமுறை நிஜமாவே ஒரு போராட்டத்தை அழிக்குமா? இல்ல அதை இன்னும் வீரியமானதா, இன்னும் ஆபத்தானதா மாத்துமா? இது வரலாறு நமக்கு விட்டுட்டு போற ஒரு முக்கியமான கேள்வி. மேலும் இது போன்ற வரலாற்று முக்கிய கதைகளுக்கு நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.